வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சிறுகனூர் மாநாட்டு திடல்ல இருக்கும். தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய மண்டல பொறுப்பாளர் அருண் அவங்க நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. மாநாட்டினுடைய பொறுப்பு அமைச்சர் இருக்கக்கூடிய ஐயா மாண்புமிகு நேரு அவர்களோடு தொடர்ந்து பயணிச்சுட்டே இருக்காங்க. இந்த மாநாடு எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா இருக்கு திருச்சி மாவட்டத்துக்கு, இந்த மாநாடு ஏன் திருச்சியில் நடத்த போறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை கேட்போம். வணக்கம் அருண். வணக்கம். நீங்க உங்க வயசா இருக்கட்டும் இல்ல கலைஞர் காலத்திலிருந்து ஆதிகால கட்சிக்காரங்களா இருக்கட்டும், இவ்வளவு பெரிய மாநாட திருச்சியில பார்த்ததுண்டா? நான் ஆக்சுவலா தேர்ட் ஜெனரேஷன் டிஎம்பி. எங்க தாத்தா இருந்தாங்க கலைஞர் கூட, அதுக்கப்புறம் எங்க அப்பா தொகுச்சல இருந்தாங்க. இப்ப நான் இருக்கேன். நான் ஃபீல்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2011 காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் வந்தேன். நாங்க இங்க திருச்சியில மாண்புமிகு அமைச்சர் ஐயா கே நேரு அவர்கள் தலைமையில நடக்கக்கூடிய 4வது மாநில மாநாடு. இது கழகத்தோட 12வது மாநில மாநாடு. 2021 சட்டமன்ற தேர்தல் அப்போ 10 வருஷம் 2011 இருந்து 21 வரைக்கும் 10 வருஷம் கட்சியில நம்ம ஆட்சியில இல்லாம இருந்தோம். அந்த இடத்துல திரும்ப இந்த ஆட்சியை மீட்டு கொடுத்த இடம் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப நிக்கக்கூடிய சிறுகனூரோட மாநாடு திடல் தான். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு வெற்றி வாய்க்கா அமையும். அதே இந்த மாநாட்டு திடல் தான் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான மாநாடு பணியில் நடக்குது. கண்டிப்பான முறையில் கழகம் இந்த தடவை 200 தொகுதிக்கு மேல வெற்றி பெற்று ஒரு சோல் மெஜாரிட்டியா ஆட்சி அமைக்கின்ற எந்த மாற்று கருத்து இல்லை. அருண், இந்த கேள்வி நான் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன் திமுக சார்பா இந்த இடத்தை, அதாவது திருச்சியை சென்டிமெண்டா பார்க்க காரணம் என்ன? எலெக்ஷனுக்கு முன்னாடியா இருக்கட்டும், 2021 எலெக்ஷனுக்கு அப்புறமா இருக்கட்டும், இந்த மாதிரி கண்டினியூஸா எலெக்ஷனை தொடர்ந்து இந்த மாதிரி மாநாடுகளை அறிவிக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கும்னு நினைக்கிறேன்? அதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்னு சென்டிமெண்ட். திருச்சினா எப்பவும் வெற்றியை தரக்கூடிய, திருப்பு முனை தரக்கூடிய இடம்ன்றது திருச்சி. 2வது திமுகல மாநாடு நடத்தணும்னா முதல்ல வரக்கூடிய பேரு பாத்தீங்கன்னா மாண்புமிகு அமைச்சர் கே நேரு அவர்களோட பேரு தான். மாநாடு என்றால் நேரு, கே நேரு என்றால் மாநாடுன்னு தலைவர் கலைஞரே புகழ்ந்த ஒரு மாவீரர், மாநாடு நடத்தக்கூடிய சிறப்பு மிக்க ஒரு நபர் இருக்காரு அப்படின்னா, நம்ம திமுக இருக்காரு அப்படின்னா அது ஒன் அண்ட் ஒன்லி மேன் கே நேரு அவர்கள் தான். அதனாலதான் இந்த 2 விஷயம் எப்பவுமே திருச்சிக்கு வருது. மாநாடுனா திருச்சிக்கு வருது காரணம் அதுதான். ஒரு நாள் தான் இருக்கு. பணிகள் எல்லாம் நிறைவு பெற்றுச்சா? இப்ப 80% பணிகள் நிறைவு பெற்றுச்சு. இப்ப இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் கடைசியா 2021 நடந்த மாநாடுக்கு அப்போ நமக்கு 40 நாள் டைம் இருந்துச்சு. பட் இந்த மாநாடு நடக்கும் போது நமக்கு இருந்த டைம் 20 நாள் தான் டைம் இருந்துச்சு. லென்த் மட்டும் 2 கிலோமீட்டர், பிரெத் 1 கிலோமீட்டர். டூ ஸ்பேஸ் அதோட அந்த ஃப்ரண்ட் ஏரியா, பேக் ஏரியா சேர்த்து இந்த ஃபங்க்ஷன் ஏரியா மட்டும் ஓவராலா 200 ஏக்கர்ல ரெடி பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வரக்கூடிய நபர்களுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா 500 ஏக்கர். ஓவராலா 700 ஏக்கரை நீங்க ஃப்ளோரிங் பண்ணி கிளீன் பண்ணனும்னாலே இட்ஸ் டேக் a huge time. ஆனா மாண்புமிகு அமைச்சர் இரவு பகலா வராம 24/7 வர்க் பண்ணி இந்த இடத்தை மொத்தமா கிளீன் அவுட் பண்ணி, இப்ப ஃப்ளோர் மேட்லாம் போட்டு, இப்ப பேரிகார்ட்ஸ் போட்டு, தலைவர் வரதுக்கான சென்டர் ரோடும் போட்டு, ஸ்டேஜஸ் போட்டு, ஸ்டேஜோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 240 அடி நீளம், 80 அடி அகலம். இதை விட பெரிய ஸ்டேஜ் தமிழ்நாட்டுல மாநாடு நடத்துறதா சரித்திரமே கிடையாது. நம்ம தான் திமுக தான் ஃபர்ஸ்ட் டைமா இவ்வளவு பெரிய ஸ்டேஜ் போட்டு நம்ம மாநாடு நடத்தோம். அருண், குறிப்பா நீங்க சொல்லிருந்தீங்க சேஃப்டியை பத்தி. சேஃப்டினா முதல்ல நமக்கு சேஃப்டியை விட வரக்கூடிய பெண்கள், மகளிர் அணிகள் இருக்காங்க. அந்த மகளிர் அணிகளுக்கு எந்த மாதிரியான சேஃப்டிகள் நீங்க கொடுக்க போறீங்கன்னா, 10 லட்சம் போது மெஜாரிட்டி பெண்கள் வந்தா சந்தோஷம். அப்படி வரும்போது முக்கியமா பெண்களுக்கு தேவையான குடிநீர் வசதியா இருக்கலாம், குறிப்பா பாத்ரூம் வசதியா இருக்கலாம். இது எல்லாமே எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க? ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த மாநாடு இப்ப நிக்கிற என்ட்ரன்ஸ்ல இருந்து அவுட்டர் பாத்தீங்கன்னா 48 என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்ஸ் இருக்கு. மாநாட்டுல இருந்து நீங்க எந்த பக்கம் வேணா ஈஸியா மொபைலைஸ் ஆகி வெளியில போகவும் உள்ள வரவும் முடியும். அதே மாதிரி இந்த எக்ஸிட் தாண்டி போனீங்கன்னா இந்த சைடும் சரி அந்த சைடும் சரி ஈச் சைடு 5 மெடிக்கல் கேம்ப்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு கேம்ப்லயும் 10 பேர் மெடிக்கல் டீம் இருக்காங்க. அதோட அசிஸ்டன்ஸ் டாக்டர்ஸ் மட்டுமே 10 பேர் இருக்காங்க. அது போக அசிஸ்டன்ஸ்லாம் இருக்காங்க. அதனால மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் பத்தி கவலைப்பட வேணாம், என்ட்ரி எக்ஸிட்ஸ் பத்தி கவலைப்பட வேணாம். ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்டேஜோட லெஃப்ட் அண்ட் ரைட்ல பாத்தீங்கன்னா 4 டென்ட் அமைச்சிருக்காங்க. போத் சைடு 2 டென்ட். ஒவ்வொரு டென்ட்லயும் ஒவ்வொரு 1 லட்சம் பேர் சாப்பிடுற அளவுக்கான ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ட்ரிங்கிங் ஃபெசிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா 10 லட்சம் பேருக்கும் வாட்டர் கேன் ஃபெசிலிட்டிஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி உள்ள நுழையிற அத்தனை பேருக்கும் கடலை மிட்டாய் இருக்கட்டும், நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ், பாதாம் பிஸ்தா போன்ற ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. மாநாட்டு நாயகன் தளபதியை தாண்டி இந்த மாவட்டத்துக்கான ஒரு நாயகன் உங்களுக்கு இருக்கிறார். கலைஞர் அவர்களும் சரி, இப்ப இருக்கக்கூடிய சிஎம் இருக்கட்டும், மாநாடுனாலே நேரு அவர்கள் தான், நேரு அவர்கள்னாலே மாநாடு தான் சொல்லி அந்த பேரை பெற்றிருக்காங்க. மாநாடு என்றால் இறுதி வரையில் திமுகவில் இருக்கும் இறுதி மூச்சு வரை மாநாடுனா அது பேர் சொல்ல போறது மாண்புமிகு அமைச்சர் கே நேரு அவர்களோட பேர் தான் சொல்ல போறாங்க.